அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோவில் நம்ம மத்துல் பதலு பற்றி பார்த்தோம். இப்போ என்னென்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய குறிப்பை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நம்ம அதில் 2 விரலுக்கு நீட்டணும்னு படித்தோமா, ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்னென்னா அலிஃப் மற்றும் ஹம்சா பற்றி ஒரு விளக்கம் இருக்குது. இதையும் படிச்சிடலாம். அதாவது ஒரு வார்த்தை இருக்குன்னா, அரபிக் வார்த்தை இருக்குன்னா, அதோட ஆரம்பத்தில் அலிஃப் வடிவத்தில் வரக்கூடியது ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையோட ஆரம்பத்தில் அலிஃப் வருது என்றால் அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹம்சா என்று தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை அலிஃபுன்னு நம்ம எடுக்கக்கூடாது. அதை ஹம்சா அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அலிஃபுக்கு மேலே ஹம்சா எழுதப்படாமல், இப்போ அலிஃப் இருக்குது, இதுக்கு மேலே ஹம்சா இல்லைங்க, இப்படி எழுதியிருப்பாங்க நிறைய இதில் அலிஃபுக்கு மேலே கீழெல்லாம் எழுதியிருப்பாங்க. இப்படி மேலே ஹம்சா எழுதப்படலை அப்படின்னா நம்ம அப்படி ஹம்சா எழுதப்படலை அப்படின்னாலுமே நம்ம என்ன செய்யணும், அலிஃபு ஒரு வார்த்தையோட ஆரம்பத்தில் வந்துச்சுனாலே நம்ம என்ன செய்யணும், நம்ம ஹம்சான்னு தான் அதை எடுத்துக்கணும். ஹம்சா இல்லைனா கூட நம்ம ஹம்சான்னு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே. மேலும் என்னென்னா வார்த்தையோட எந்த இடத்துல ஹம்சா வந்தாலும் அதனை ஹம்சா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஹம்சா வந்துருச்சு அப்படின்னாலே எப்போவுமே அதை நம்ம ஹம்சான்னு தான் எடுக்கணும். ஆனால் அலிஃபு வார்த்தையோட ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா அலிஃப்னு எடுத்துக்கணும். ஆனால் வார்த்தையோட நடுவில் அலிஃபு வார்த்தையோட ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா அலிஃப்னு எடுத்துக்கக்கூடாது, அதை ஹம்சான்னு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஹம்சா குறியீடு போட்டாலும் சரி போடலாலும் சரி நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஆனால் ஹம்சா அலிஃப் ஒரு வார்த்தையோட நடுவில் வருது. சரிங்களா? வரா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நடுவில் வருதுன்னா இது அலிஃபுன்னு தான் எடுக்கணும், இது ஹம்சான்னு நீங்கள் எடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போது வார்த்தையோட ஆரம்பத்தில் வர்றதுக்கும் வார்த்தையோட நடுவில் வர்றதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதே போல் ஹம்சா எந்த இடத்துல வந்தாலும் நீங்கள் ஹம்சான்னு தான் எடுத்துக்கணும். அதை ஐயோ ஹம்சாவை அலிஃப் மாதிரிலாம் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. அலிஃப் சில நேரங்களில் ஹம்சாவாக கருதப்படும். சரிங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஹம்சா எப்போவுமே ஹம்சா தான். சரிங்களா? ஓகே. மேலும் வாய் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இப்படி யாக்கு மேலே ஹம்சாவோ வாவுக்கு மேலே ஹம்சாவோ அலிஃப் மேலே ஹம்சா இருந்துச்சுன்னா இந்த குறியீடுகள்லையும் என்ன செய்யணும் அப்படின்னா ஹம்சா அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாக்கு மேலே ஹம்சா இருக்குது, அப்போ நம்ம யான்னு தான் வாசிக்கணும், நீங்கள் வாசிக்கக்கூடாது, அதை ஹம்சான்னு தான் நீங்கள் வாசிக்கணும். வாவுக்கு மேலே ஹம்சா இருந்தாலும் நீங்கள் ஹம்சான் தான் எடுக்கணும். அலிஃப் மேலே ஹம்சா இருந்தாலும் ஹம்சான் தான் எடுக்கணும். அதை வாவு அலிஃபு யான்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த வாய் அப்படிங்கக்கூடிய எழுத்து ஒரு பலகீனமான எழுத்து, இல்லத்தான எழுத்துக்கள் என்று நம்ம பார்த்துருக்கோம். அந்த காரணம் தான். அதனால் அது ஹம்சாக்கு தான் பவர் போகுமே தவிர அந்த எழுத்துக்களுக்கு பவர் போகாது. ஆனால் வார்த்தையினோட இடையில் அலிஃபுக்கு மேலே ஹம்சா வராமல், வார்த்தையோட இடையில அலிஃபுக்கு மேலே ஹம்சா வராமல் அலிஃப் மட்டும் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அலிஃப் மட்டும் வருது அப்படின்னா அதை அலிஃபுன்னு தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ வார்த்தையோட இடையில சில இடங்களில் ஹம்சான்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது பாரா பாரா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நானாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்படி ஒரு அரபிக் வார்த்தை கிடையாது, இப்படி இருக்குன்னா இப்போ இதை ஹம்சா போட்டாங்கன்னா இதை ஹம்சான்னு தான் எடுத்துக்கணும். இல்லைனா அதை நீங்கள் அலிஃபுன்னு ஹம்சா போடலை அப்படின்னா இதை அலிஃபுன்னு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.